ஆட்டோகேட் சார்ட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்து உள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. தென் வந்து யூனிட் வந்து எப்போதும் போல் செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஃபால்ட் வைக்கல, ஸோ நான் அதை வந்து மில்லிமீட்டருக்கு மாற்றிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் டயாமீட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ரேடியஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 10, ஸோ டயா வந்து 20. தென் இந்த டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10, இது வந்து ரேடியஸ். ஓகே, ஃபஸ்ட்டு போட்டது வந்து ரேடியஸு, செகண்ட் போட்டது வந்து டயாமீட்டர். நீங்கள் ரெண்டுமே டயாமீட்டரும் வச்சு போடலாம், ரெண்டுமே ரேடியஸாக வச்சும் போடலாம். தென் ஆர்த்தோ, ஸோ உள்ளே உள்ளது வந்து கட் ஆயிரும், ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் நெக்ஸ்ட்டு வந்து சேம் வந்து ரேடியஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 ஐ திங்க். டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5. நெக்ஸ்ட்டு வந்து 2 டேஞ்சன்ட் லைன், ஸோ ஒன்று போட்டுட்டு ஒன்று வந்து மிரர் பண்ணிக்கலாம். இப்படியும் ரைட் கிளிக்கையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு தென் டேஞ்சன்ட் கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து ஃபுல்லாக தான் தேவை, ஸோ ஜஸ்ட்டு வந்து சேம் ஷிஃப்ட் ரைட் கிளிக்கு, தென் மிரர் கொடுத்துட்டு மிரர் ஆப்ஜெக்ட்டு, தென் எதை பொறுத்துனா இதை பொறுத்து நம்ம வந்து மிரர் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கிளிக் கொடுத்து என்ட்ரு கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் லைன், ஸோ ஆஃப்செட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்செட் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக 5, ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து 5, நெக்ஸ்ட்டு வந்து 15, 5லேருந்து 15. ஸோ ஃபஸ்ட் லைன்லேருந்து கொடுக்கணுன்னா 20, ஸோ நான் வந்து நம்ம செகண்ட் லைன்லேருந்து 15 கொடுக்குறேன். தென் அந்த லைனை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து என்லார்ஜாக வேணும், ஸோ அதனால் நான் என்லார்ஜாக போட்டுக்கிறேன். தென் சேம் அந்த ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து 2, ஐ மீன் 2. தென் இந்த லைன், தென் அதேமாரி டேஞ்சண்டாக போட்ட லைன். தென் நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். தென் நெக்ஸ்ட்டு வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ தேவையில்லாத லைனை ட்ரிம் பண்ணிவிட்டு இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன், இதையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன், இதையும் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 2 லைனுமே நமக்கு வந்து தேவையில்லை, ஸோ அதையும் வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். அகைன் வந்து ட்ரிம்மு, ஸோ இந்த உள்ளது கட் ஆயிரும், ஸோ இதுவும் தேவையில்லை. தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபில்லட்டு, ரேடியஸ் கொடுத்துக்கிறேன். ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.5. ஸோ ரிப்பீட் கொடுத்து ரிப்பீட் ஃபில்லட்டு, அல்லது நீங்கள் ஸ்பேஸ் பார் கொடுத்தாலும் லாஸ்ட்டாக போட்ட கமாண்ட் வந்து ரிப்பீட் ஆகும், ஸோ ஸ்பேஸ் பாரும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிம்மு, ஸோ இதை ட்ரிம் பண்ணிக்கிறேன், இதையும் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ 4 கார்னரையும் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிட்டு இது ஃபுல்லையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் வந்து நெக்ஸ்ட்டு சேம் ஜாயின், இப்போ அவுட்டர்லாம் ஜாயின் பண்ணணும். ஸோ அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சர்க்கிளும் 2 லைனும் தான். இப்போ நம்ம வந்து ஆங்கிளில் லைன் பண்ணணும், ஸோ நான் ஜஸ்ட்டு லென்த்து வந்து முக்கியம் இல்லை, ஸோ 15 கொடுத்துக்கிறேன். ஓகே, 35 டு 35 கொடுத்து 25 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 25 டிகிரிக்கு ஆங்கிள் வந்து க்ரியேட் ஆயிரும். தென் டைமென்ஷன் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஆங்கிள் 25 இருக்கான்னு. தென் மிரர் பண்ணிக்கிட்டு
ஓகே ஃபைன். செக் பண்ணது கட் ஆகிட்டு போல். தென் ஓகே ஃபைன். 25 தான் இருக்கும். நீங்கள் வேணால் சேம் கமெண்ட் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா டுட்டோரியல்ஸ் நிறையா வரும் 3Dயில். தென் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஆஃப்செட்டு. ஸோ ஆஃப்செட் வந்து 0.5 தான். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆர்க் வந்து கரெக்டாக வரும். ஸோ ஜஸ்ட் வந்து 0.5 கொடுத்து ஆஃப்செட் பண்ணிக்கோங்க 2 சைடும். ட்ரிம் பண்ணிக்கிறேன். தென் இதையும் நான் வந்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து 2 லைன் பாஸ் ஆனால் தான் ட்ரிம் ஆகும். ஸோ அதனால தான் அது வந்து ட்ரிம் பண்ணாமல் நான் வந்து டெலிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு லைனுக்கு வந்து இன்னொரு லைன் பாஸ் ஆகலை. ஸோ அதனால் வந்து அது வந்து ட்ரிம் ஆகலை. ஸோ பாஸ் ஆகிற லைன்லாம் ட்ரிம் ஆயிரும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி தான் இருக்குது. இது வந்து பழைய வெர்ஷன். புது வெர்ஷனில் எப்படி இருக்குன்னு தெரியல. மேபி நியூ வெர்ஷனில் வந்து அப்டேட் கொடுத்துருக்கலாம். இதை நான் வந்து 2017 யூஸ் பண்ணுறேன். ஓகே, இதுவும் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. தென் வந்து ப்ரெஸ் பூலு. தென் கொஞ்சம் வந்து 10 கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே ஃபைன், முடிஞ்சு இந்த டுட்டோரியல் பெர்ஃபெக்டாக இருக்குது. தென் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு கலர் ஆட் பண்ணுவோம். இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ கலர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.